பிரதி வணக்கம் 3 நாட்களில் மட்டுமே ஒரு சவரன் தங்கம் 5600 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெறும் 3 நாட்களில் மட்டும்தான் இந்த விலை உயர்வு. திடீரென்று இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன? இதற்கு முன்னதாக ஒரு சராசரியான விலையில் தொடர்ந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி திடீரென்று அதிரடியாக உயர்வுக்கான காரணமும் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இன்றைய நாளுடைய தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்று காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைய விலை அப்படியே தொடர்ந்தது. அதன்படி காலையில் ஒரு சவரனுக்கு 1,10,000 சவரன் தங்கமும் வெள்ளி அதே போன்று 2,50,000 ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளியும் நேற்றைய விலை அப்படியே தொடர்ந்தது. ஆனால் பிற்பகல் தற்போது திடீரென்று விலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விலை மாற்றம் அதிரடியான விலை உயர்வாக அமைந்திருக்கிறது. அதன்படி காலை மாற்றம் இல்லாமல் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி தற்போது மாற்றம் அடைந்திருக்கிறது. தங்கம் மட்டும் மாற்றம் அடைந்திருக்கிறது. அதன்படி 1 கிராம் தங்கம் 150 ரூபாய் உயர்ந்து 13,900 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்பனையாகின்றது. சவரனுக்கு 1,200 உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. வெள்ளி விலையில் காலையும் தற்போது மாற்றமில்லை. 250 ரூபாய் 1 கிராம் வெள்ளி, 2,50,000 ரூபாய் 1 கிலோ பார் வெள்ளி அப்படியே தொடர்கிறது. இந்த விலை ஏற்றத்தை நாம் பார்த்தோம் என்றால் இன்று மட்டுமல்ல, நேற்று 2,160 ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. நேற்று முன்தினம் 5ஆம் தேதி என்று 2 முறை உயர்ந்தது. காலை 1,280, பிற்பகல் 960 என 2 முறை விலை உயர்ந்தது. இப்படி 5, 6, இன்றைய நாளான 7 இந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் ஒரு சவரனுக்கு தங்கம் மற்றும் 5,600 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. இது அதிரடியான விலை உயர்வாக பார்க்கப்படுகிறது. இதே நீங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி என்று நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீர்கள் என்றால் ஒரு சவரன் 1,05,760 தான். ஆனால் இப்போது நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் 1,11,200, அதாவது 1ஆம் தேதி என்று 1,05,760 இருந்த தங்கம் விலை இன்று 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது. இந்த 5 நாட்களில் மட்டுமே அதிரடியாக 5,600 ரூபாய் சவரனுக்கு தங்கம் விலை உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இது வருகின்ற நாட்களிலும் கூட இந்த விலை உயர்வு தொடர்ந்து இருக்கும். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம், தற்போதைய சர்வதேச அளவில் காணப்படும் போது போர் பதற்றம் என்பது தனிந்து ஒரு அமைதியான சூழல் தான் காணப்படுகின்றது. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் இருந்தது போன்று பெரிய அளவிலான ஒரு பதற்றம் நெருக்கடி இல்லை. அதன் காரணமாக சற்று அமைதியான சூழல் காணப்படும் நிலையில் அதனுடைய விலை, அதனுடைய தாக்கம் என்பது தங்க விலை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் தங்க விலை ஒரு சராசரியான விலையில் தொடர்ந்து வந்தது. ஆனால் தற்போது தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகமாக இருக்கிறது உலக அளவில். இதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிந்ததுடன் அமெரிக்க அரசு பத்திரங்களுடைய வருவாய் விகிதமும் குறைந்திருக்கிறது. இதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது முதலீட்டாளர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலைக்கு ஆதரவாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மிக முக்கியமான காரணம் என்பது அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு, அமெரிக்க அரசு பத்திரங்களுடைய வருவாய் விகிதமும் குறைந்திருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமாக கச்சா எண்ணெய் விலையும் குறைந்திருக்கிறது. அதனால் கச்சா எண்ணெய் மீதான முதலீடு, அமெரிக்க டாலர் மீதான முதலீடு உள்ளிட்டவை எல்லாமே மாறி அனைத்து முதலீடுகளும் தங்கத்தை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக தான் தங்க விலை அதிரடியாக உயர தொடங்கியிருக்கிறது. இந்த விலை உயர்வு மட்டும் கிடையாது, ஒரு மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட இந்த விலை உயர்வு அடுத்தடுத்த நாட்கள் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே அதிரடியாக விலை உயர்வு இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கான நிலை என்பது இப்போது தங்கத்தின் மீது உலக அளவில் கவனம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. முதலீடும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதன் காரணமாக தங்கத்தின் விலை இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட, இப்ப நாளை திடீரென்று விலை குறைந்தாலும் கூட விலை உயர்வு என்பது அதிகமாக இருக்கும் என்றுதான் சர்வதேச நிபுணனுடைய கணிப்பாக இருக்கின்றது.